அண்மைச் செய்தி காசி தமிழ்ச்சங்கமத்திற்கு தமிழக கலைஞர்கள் சென்ற ரயில் வடமாநிலத்தவர்கள் அத்துமீறியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தமிழக நாட்டுப்புற கலைஞர்கள் இருந்த பெட்டியில் வடமாநிலத்தவர்கள் அத்துமீறி நுழைந்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. நாக்பூர் அருகே ஜோலாப்பூரில் ரயில் நின்றபோது கதவின் ஜன்னல் வழியே நுழைந்து திறந்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மருதுபாண்டி. தமிழக கலைஞர்கள் சென்ற அந்த ரயில் பெட்டியில் வட மாநிலத்தவர்கள் அத்துமீறி நுழைந்திருக்கிறார்கள். இதுகுறித்து எங்கு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? கார்த்திகா, காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சிக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தென்னக பண்பாட்டு மையம் சார்பாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு நேற்று முன்தினம் சிறப்பு ரயில் மூலம் சென்னையில் இருந்து வடமாநிலத்திற்கு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்ட கலைஞர்களில் நாக்பூருக்கு நேற்று நள்ளிரவு சென்ற போது அங்கு வடமாநிலத்தைச் சேர்ந்த முன்பதிவு செய்த பெட்டியில் முன்பதிவு செய்யாத வடமாநிலத்தைச் சேர்ந்த பயணிகள் ஏற முயற்சி செய்திருக்கிறார்கள். கதவை திறக்கும்படி தொடர்ந்து சத்தம் போட்டிருக்கிறார்கள். ஆனால் கலைஞர்கள் யாரும் பாதுகாப்பு கருதி திறக்காத காரணத்தால் அத்துமீறி கதவில் இருக்கக்கூடிய ஜன்னல்களை உடைத்து உள்ளே வந்து நாட்டுப்புற கலைஞர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் அவர்களை தாக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். இருப்பினும் அங்கு இருக்கக்கூடிய ரயில்வே காவல்துறையிடம் இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் அங்கேயே பெரும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. இறுதியாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த சம்பவம் என்பது அங்கு அரங்கேறி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது இதன் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அயோத்தியில் இருந்து வந்த அதன் ஒருங்கிணைப்பாளர்கள் அதில் இங்கிருந்து செல்லக்கூடிய இந்த கலைஞர்கள் 3 இடங்களுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அயோத்தி ராமர் கோவில், அதே போன்று மகா கும்பமேளா மற்றும் காசி தமிழ் சங்கமம் ஆகிய 3 நிகழ்ச்சிக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். இந்த காசி சங்கமம் நிகழ்ச்சிக்கு போலக்கூடிய இந்த 70 கலைஞர்கள் தற்போது 2 வேன்களில் தனியாக ரயிலில் இருந்து இறக்கி தற்போது பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இன்று மாலைக்குள் அவர்கள் அங்கு சென்றடைவார்கள். தற்போது அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் எந்த பாதுகாப்பும் வழங்கவில்லை, எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. வடமாநிலத்திற்கு ஆதரவாக செயல்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தற்போது வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக தென்னக பண்பாட்டு மையத்திடம் புதிய தலைமுறை கேட்டதற்கு இது தொடர்பாக எங்களால் எந்த செய்ய முடியாது, ரயில்வே நிர்வாகம் தான் இதனை தடுக்க வேண்டும், உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அயோத்தியில் இருந்து வந்த அந்த கலை பண்பாட்டு குழுவின் ஒருங்கிணைப்பாளர்கள் தமிழக கலைஞர்களை பாதுகாப்பாக அழைத்து சென்றிருக்கிறார்கள். மருதுபாண்டி, தொடர்ந்து இணைப்பில் இருங்க, மீண்டும் பேசலாம். தற்பொழுது அந்த ரயில் பெட்டியில் பயணம் செய்து நாட்டுப்புற கலைஞர் மாரியப்பன் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறவரோடு பேசலாம். சார் வணக்கம். நீங்க எத்தனை மணிக்கு நாக்பூர் சென்றடைந்தீங்க? அங்க என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? மேடம், நேற்று நைட்டு சுமார் ஒரு 12 மணிக்கு மேல நாக்பூர் சோலாப்பூர் அந்த லைன்ல நாங்க கிராஸ் பண்ணக்கூடிய அந்த இடம் தான் மெயினா. ஆனா அந்த இடத்துல வந்து என்னன்னா, நாங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணின பெட்டி எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பெட்டி தெரிஞ்சுமே ஆனா அவங்க வந்து அதை பொருட்படுத்தாம அந்த பக்கத்துல கிடந்த கம்பியை தூக்கி அந்த டோர்ல இருக்கக்கூடிய கிளாஸை அடிச்சு நொறுக்கி எங்க நாட்டுப்புற கலைஞர்கள் 4 பேருக்கும் ஒரு சிறிய காயங்கள் ஏற்பட்டன. அதையும் நாங்க கையில இருந்த மருந்து வச்சு சரி பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு என்னன்னா பாதுகாப்பு வேணும் மெயினா ஒரு விஷயம். ஆனா கவர்மெண்ட் இந்த அளவுக்கு எங்களை ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட் கொண்டு வராங்க, பெரும் மகிழ்ச்சியில இருந்தோம். ஆனா இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகள் நடைபெறதுனால பெரும் அவதிக்கு நாங்க உள்ளாயிருக்கோம். கிட்டத்தட்ட நாங்க சுமார் ஒரு 400க்கு மேல் உள்ள கலைஞர்கள் நாங்க இதுல பங்கேற்கிறோம். கும்பமேளான்னு சொல்லி ஒரு இடமும், காசி தமிழ் சங்கம்னு ஒரு இடமும், அயோத்தி ராமர் கோயில்னு சொல்லி இந்த மாதிரி 3 பார்ட்டா கொடுத்துருக்காங்க. 3 பேஜ் லெவல்லையும் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடந்திருக்கு. ஆகவே இந்த மாதிரி சூழ்நிலைகள் மறுபடியும் தொடர்ந்துடக்கூடாதுன்னு எங்களுடைய கருத்து கணிப்பு. அதுதான் எங்களுடைய தகவலை உங்களிடம் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் மேடம். தற்போது நீங்க பாதுகாப்பாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயம் ஏற்பட்டவுடன் நீங்க யாருக்கு புகார் அளிச்சீங்க? நான் உடனே தென்னக பண்பாட்டு மையத்துல இருக்கக்கூடிய செக்ரட்டரி சாருக்கு கால் பண்ணேன். அடுத்தால உடனே அந்த ரயில்வே பெட்டியில ஒரு 10 பெட்டி உள்ளே ஏசி கம்பார்ட்மெண்ட்ல டிடிஆர் இருந்தாங்க. டிடிஆர் தான் தகவலை சொன்னேன். டிடிஆர் மூலமாகவே 139 சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கால் உடைய ஒரு நம்பரை தந்தாங்க. அதுக்கும் நான் மெசேஜ் பண்ணி பேசினேன். அதுக்கு அவங்களுமே எந்த விதமான ஒரு பொறுப்புமே எடுத்துக்கிறாங்க. அங்க ரயில் எவ்வளவு நேரம் நின்றது? எவ்வளவு நேரம் நீங்க இந்த மாதிரியான ஒரு போராட்டத்துல இருந்தீங்க? சுமார் ஒரு 5 நிமிடம் அதுல இருந்துச்சு. அதுல பக்கத்துலயே அந்த ஸ்டேட்ல உள்ள காவல் அதிகாரியும் பக்கத்துலதான் இருந்தாங்க. எதுவுமே கண்டுகிடல. இது குறித்து உங்களிடம் அதிகாரிகள் யாராவது பேசி இருக்கிறாங்களா இப்ப வரைக்கும்? இல்ல மேடம், யாருமே பேசல. ஓகே, இணைப்பில் வந்து உங்களுடைய புகார்களை தெரிவிச்சிருக்கிறீங்க. உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் நம்புறோம். நன்றி.
மருதுபாண்டி இணைப்பில் இருக்கிற அவரோடு தொடர்ந்து பேசலாம். மருதுபாண்டி, தற்பொழுது அங்கு பாதிக்கப்பட்ட அந்த ரயில் பயணி நம்மிடம் பேசினார். அங்க ஏற்கனவே காவலர்கள் இருந்ததாகவும் அவர்கள் இதை எதுவுமே கண்டுக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம 139 அப்படிங்கிற எண்ணுக்கு கால் பண்ணி நாங்க புகார் தெரிவிச்சோம், அப்போதும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. தற்போது வரை என்ன நடந்திருக்கிறது? கார்த்திகா, பொதுவாகவே வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ரயில் பெட்டிகளில் இது போன்ற நிகழ்வுகள் என்பது தொடர்ந்து அரங்கேறி வரக்கூடியது பார்க்க முடியும். ஆனால் தற்போது தமிழகத்திலிருந்து சிறப்பு ரயில் என்பது இயக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 நிகழ்ச்சிக்காக இந்த ஏற்பாடை தென்னக ரயில்வே மூலம் சிறப்பு ரயில் ஏற்பாடு செய்து அழைத்து செல்லப்படுகிறார்கள். அவ்வாறு அழைத்து செல்லப்படக்கூடிய அந்த ரயில் பெட்டியில் உரிய பாதுகாப்புகளை செய்யப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது. ஏனென்றால் அந்த சம்பவம் நடைபெறும் போது அங்கு வடமாநிலத்தைச் சேர்ந்த ஒரு காவலர் அருகே இருக்கிறார். இருப்பினும் அவர்கள் எந்த ஒரு தடுப்பு நடவடிக்கையோ அல்லது அவர்கள் பாதுகாப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். மேலும் இதுபோன்று கலைஞர்களை ஒரு மாநிலத்திலிருந்து மற்ற மாநிலத்திற்கு அழைத்து செல்லும் போது அந்த ரயில் பெட்டியில் கூடுதல் பாதுகாப்புகளை செய்யப்பட வேண்டும். இருப்பினும் தற்போது அனைத்து கலைஞர்களும் பாதுகாப்பாக ரயிலிலிருந்து இறக்கப்பட்டு வேன் மூலம் ஐஐடி நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் ஒரு மன ரீதியாக ஒரு பிரச்சனையை சந்தித்திருக்கிறார்கள். வெறும் சிலருக்கு சிறிய அளவில் காயம் ஏற்பட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். மேலும் மற்ற கலைஞர்களுக்கும் உரிய பாதுகாப்பை வழங்கப்பட வேண்டும். மேலும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தமிழக அரசும் அந்த காசி தமிழ் சங்கமத்தின் ஒருங்கிணைப்பு குழுவும் செய்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். மருதுபாண்டி, தற்பொழுது இந்த 40 பேர் செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் கூட 2 பிரிவுகளாக நாட்டுப்புற கலைஞர்கள் அங்கு செல்ல இருப்பதாக தகவல் இருக்கு. அவங்களுடைய பாதுகாப்புக்கு என்ன உறுதி? தற்போது அது தொடர்பான எந்த விவரங்கள் வரவில்லை, கிடைக்கப்படவில்லை. மற்றும் இருப்பினும் அவர்கள் அந்த முன்பதிவு செய்யாத பலர்கள் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய அந்த பெட்டிகளை இன்னும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ரயில் பயணம் என்பது ஒரு நீண்ட தூர பயணம் என்பதால் இந்த முதல் குழுவை சேர்ந்த நபர்கள் 70 பேரும் தற்போது இறக்கப்பட்டு வேன்கள் மூலம் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் 2 குழுக்களை சேர்ந்த அந்த வெவ்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்ட அவர்கள் தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு கலைஞர்களும் தற்போது வரை ரயிலில் தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த முன்பதிவு செய்த பெட்டியில் இருக்கும்போதே வடமாநிலத்தை சேர்ந்த பயணிகள் ஆக்கிரமித்து அவர்கள் இடத்தை ஆக்கிரமித்து அவரோட வாக்குவாதம் செய்து தொடர்ந்து அந்த பிரச்சனை என்பது நடைபெற்று வருவதாகவே தற்போது வரை அந்த தகவலானது வெளியாகி இருக்கிறது. உரிய பாதுகாப்பை ரயில்வே நிர்வாகம் வழங்கப்பட வேண்டும் ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். காசி தமிழ் சங்கத்தில் கலந்து கொள்வதற்காக நாட்டுப்புற கலைஞர்கள் மத்திய அரசின் ஏற்பாட்டின் மூலமாக ரயில் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் நாக்பூரில் அவர்கள் வடமாநிலத்தவர்கள் அத்துமீறி ரயில் பெட்டியில் நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வை ரயில்வே துறை கண்டிக்க வேண்டும் என்றும் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் கோரிக்கையாக இருக்கிறது. பாதிப்பை பதிவு செய்திருக்கிறோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மருதுபாண்டி.